கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 15இன் முதற் பகுதி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுக வாழ்வை விரும்புகின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எல்லா விதத்திலும் சுகத்தோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை இங்கே நோய்கள் என்று குறிப்பிடும் பொழுது சரீரத்தில் காணப்படுகின்ற நோய்கள் மாத்திரம் அல்ல. இன்றைக்கு பலவிதமான சரீர உபாதைகளினாலே அவதிப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநேகர் வெவ்வேறு விதங்களில் சரீர பிரகாரமான சுகவீனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அவற்றையும் தாண்டி ஒருவேளை சரீரத்தில் கடவுளுடைய கிருபையினாலே முழுமையான ஆரோக்கியத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மனதளவில் எமோஷ்னலி என்று சொல்லுவார்கள், மென்டலி எமோஷ்னலி சுகவீனமாக இருக்கின்ற மக்கள் இருக்க செய்கிறார்கள். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒன்றை குறித்ததான ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது மனதை சார்ந்ததான சுகவீனங்களாக இருந்தாலும், அது சரீரத்திலே சம்பந்தமான சுகவீனங்களாக இருந்தாலும், கடவுள் நம்முடைய நோய்களை நம்மை விட்டு விலக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவருடைய இரத்தம் நம்மை எல்லா விதமான சுகவீனங்களிலே இருந்து விடுவிக்கின்ற அருமருந்தாக இருக்கிறது. நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லி நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் நமக்காக மரிக்கும் பொழுது நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதியிருக்கிறது. 2வதாக, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாதவைகள் என்று ஒன்றுமே இல்லை. அதை இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களில் நாம் அதிகமாக பார்க்க முடியும். 38 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் அல்லது பிறவிலேயே பாதிப்புகளோடு இருந்தவர்கள், இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் ஒரு பொருட்டாக இல்லவே இல்லை. ஒரே வார்த்தையில் அவர்கள் சுகமடைந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். மரித்த மக்களை உயிரோடு எழுப்பின காரியம் அது ஒரு அபரிமிதமான ஒன்றாக இருக்கிறது. வீட்டில் மரித்து கிடந்த மகளாக இருந்தாலும், கல்லறையை நோக்கி எடுத்துக்கொண்டு போகப்படுகின்ற ஒரு விதவையின் மகனாக இருந்தாலும், அல்லது கல்லறையிலேயே அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளுக்கு மேல் ஆகினதான லாசருவாக இருந்தாலும், உயிரோடு எழுப்புவது என்பது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்லவே அல்ல. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற அநேக குறைவுகளை, சுகவீனங்களை மாற்றுவதற்கு, சுகமாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். மருத்துவர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம், அல்லது நீண்ட நாள் நாம் மருந்துகள் எடுத்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு நாள் அந்த மருந்துகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். நம்முடைய பெரும்பாலான பணம் மருந்துகளுக்கும் மருத்துவத்திற்கும் செலவாகி கொண்டிருக்கிறதே, அவற்றை கடவுள் மாற்றி போடுவார். ஏனென்றால் இன்றைக்கும் நம்முடைய கடவுளுடைய வல்லமை மாறி போகவில்லை. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய நோய்களை குணமாக்குகிற கடவுள் ஆண்டவரே, நானே உன் பரிகாரி என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் எங்கள் வாழ்க்கையிலே பரிகாரமாக நீர் எங்கள் கூட இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுள் தாமே கிருபையாக இறங்கும். பலர் சரீர பிரகாரமாக சுகவீனமாக இருக்கலாம்.
ஆண்டவரே, ஒரு சிலர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் என் தேவன் சுகமாக்க வல்லவர். உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.